வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு தொழில் செய்பவர்களுக்கும் அந்த தொழிலை பற்றி தெரியும். மற்றவன் சிரமப்பட்டு விளங்கும் அளவுக்கு அவர்களுக்கு தேவை இருக்காது, பார்த்தவுடன் விளங்கி விடுவார்கள். ஒரு வைத்தியன் நோயாளியை பார்த்தாலே அவன் புரிந்து விடுவான் இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று. இதே போலதான் அப்துல்லாஹ் இப்னு ஸலாமுக்கு வரப்போகின்ற இறை தூதர் எப்படி இருப்பார்கள் என்பது அதை தெரிந்து கொள்வது பெரிய விஷயமாக இருக்கவில்லை. சொல்கிறார்கள், பார்த்தவுடன் நான் புரிந்து கொண்டேன். எந்த அளவுக்கு சொல்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனிலே வேதக்காரர்களை சொல்லி இருக்கிறானே, அவர்கள் சொந்த பிள்ளையை விளங்குவதை விட விளங்கிக் கொள்வார்கள் இந்த இறை தூதரை என்று, அதே போன்று நான் புரிந்து கொண்டேன் என்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதை விட ஒரு படி போய்த்தான் அவங்க நபி அவங்களை நெருங்கி சில கேள்விகளை கேட்டார்கள். 3 கேள்விகளை கேட்டார்கள். அதில் முதலாவது கேள்வி என்ன என்று கேட்டால் இந்த செய்தி புகாரி சஹீஹுல் புகாரி இடம்பெற்றிருக்கிறது. 4480வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் முஹம்மதே, உம்மிடம் நான் 3 கேள்விகளை வினாக்களை தொடுக்கிறேன். இதை இந்த 3க்கும் பதில் ஒரு இறை தூதரை தவிர வேறு எவராலும் சொல்ல முடியாது. அப்ப அந்த விஷயங்கள் யாருக்கு தெரியும்? இன்னொரு இறை தூதரை பின்பற்றுவோருக்கு தான் தெரியும். இன்னொரு இறைவேதம் பற்றிய அறிவு உள்ளாளுக்கு தான் தெரியும். எனவே சோதிச்சு பார்க்கறதுக்காக நான் உங்களை கேட்கிறேன். சரி, முதலாவது கேள்வி என்ன? எந்த அளவுக்கு என்று கேட்டால், யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கடப்படுத்துவதற்காக, தெரியாது என்று நபியவர்களை மக்களுக்கு மத்தியிலே பலவீனப்படுத்துவதற்காக, அவர்களுடைய இமேஜை குறைக்கிறதுக்காக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க யூதர்கள். ஆனா நபியவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொண்டே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் இருந்து கொண்டு பதில் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. எனவேதான் ஜிப்ரீல் யூதர்களுக்கு எதிரி. நிறைய காரணங்கள். அதுல யூதர்களுக்கு பிடிக்காத மலக்கு ஜிப்ரீல். அதை நான் சொல்றேன். முதலாவது விஷயம், அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் கேட்கிறாங்க, மறுமை நாள் இனி உலகம் அழிய போகிறது, அது நடக்கிறதுக்காக கடைசியாக அடையாளமாக, மறுமையின் அடையாளமாக எது நடக்கும்? இப்ப சொன்னாங்க. இரண்டாவது கேள்வி, இது முதலாவது கேள்வி. முதல் கேள்வியை சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லுவோம். முதல் அடையாளம் எது? சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு சென்ற உடனே அவர்களுக்கு வழங்கப்படும் விருந்து, உணவு எது? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை பிறக்கின்ற போது அது சில நேரம் தாயை போன்றிருக்கிறது, சில நேரம் தந்தையை போன்றிருக்கிறது, சில நேரம் பெரியப்பா சாட்சியாமாறு போன்றிருக்கிறது. இதற்கு காரணம் இல்லை. அப்ப இது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கேள்வி. இது ஆய்வு செய்தால் அதுக்கு பதில் சொல்லணும், அல்லது படைக்கிறவன் சொல்லணும். சிசுவை கருவில் உருவாக்குபவன், அந்த சினை முட்டை பற்றி அதை உருவாக்கியவன், அதே போன்று விந்து அணுக்களை உருவாக்கியவன், அதனுடைய செயற்பாடுகளை யார் படைத்தானோ அவன் சொல்லணும், அல்லது ஆய்வு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆய்வு செய்கிற முறை அன்று இருக்கவில்லை. எனவே படைத்த நாயன் சொன்னால் மாத்திரம்தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்பரனி பிஹின்ன ஜிப்ரீல் ஆனிஃபன். இந்த 3க்கும் பதிலை ஜிப்ரீல் ஏற்கனவே எனக்கு சொல்லிவிட்டார்கள் என்றார். வஹி வந்துட்டு சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னாங்க? அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் சொல்றாங்க, ஜிப்ரீலா ذاك عدو اليهود من الملائكه. இது யூதர்களின் எதிரியே, மலக்குமார்களில் எதிரியாக பார்க்கப்படுற ஒரு ஆளாச்சே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் சொல்றாங்க. ஏன் ஜிப்ரீலை எதிரியாக பார்க்கிறார்கள்? நிறைய காரணங்கள். அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா?
அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் இருந்துதான் அந்த கடைசி தூதர் வருவார், அவர்களில் இனத்தில் இருந்துதான், யூதர்களில் இருந்துதான் அந்த கடைசி தூதர் வருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். யாரு? யூதர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் இஸ்ஹாக் அப்படியோ வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வந்து அந்த சந்ததியில் தான் வருவார்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். வந்தது யாருடைய சந்ததியில்? அரபிகளுடைய சந்ததியில். இஸ்மாயில் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார். அப்ப ஒரே ஒரு இறை தூதர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். இறை தூதையும் ஹுக்குமையை நுபுவத்தையும் இறை தூதையும் ஆட்சியையும் அல்லாஹ் தஆலா இஸ்ரவேலரோட கையிலே கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் அந்த இரண்டு நிஅமத்தையும், ஆட்சி நிஅமத், ஒரு ஆளுக்கு அதிகாரத்தை அல்லாஹ், அதிகாரமும் ஆட்சியும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, அதை அல்லாஹ் தான் விரும்பியாக்கிற கையிலே அதை கொடுப்பான், விரும்பிய நேரம் எடுப்பான். எனவே இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ரெண்டையும் கொடுத்து கண்ணியப்படுத்தினான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை உரிய முறையில் நன்றி செலுத்தவில்லை. அதை புடுங்கி அரபு சமுதாயத்துக்கு கடைசி இறை தூதரை கொடுத்திருக்கிறார். இந்த கோபத்தை அவங்க யாரிலே செலுத்துகிறார்கள்? ஜிப்ரீல் செய்த தவறு என்று நினைக்கிறார்கள். ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் கோபம்? வஹியை கொண்டு வந்து எம்மட இனத்திலே தராம அரபு இனத்திலே கொண்டு போய் கொடுத்தார், இறை தூதை தவறாக யூஸ் பண்ணி இருக்கிறார், எனவே அவர் எங்களுக்கு பிடிக்காது. இது ஒரு முக்கியமான மெயின் காரணம் ஏன் யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடிக்காது. எனவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மன்கான், சூரத்துல் பக்ராவிலே சொல்லும்போது மன்கான அதுவல் லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கும், மலாயிகத்திஹி அவனுடைய மலக்குமாருக்கும், வரசூலிஹி அவனுடைய ரசூல்மார்களுக்கும், வஜிபிரீல் ஜிப்ரீலுக்கும் எதிரியாக இருப்பார்களோ அவர்கள் காபிர்கள், அல்லாஹ்வும் அவர்களுக்கு எதிரிகள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். மலக்குமாரை சொல்லி ஜிப்ரீலை சேர்த்து சொல்கிறான். ஏன்? இது யூதர்களுக்கு அடியா. எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே அதை அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஜிப்ரீல் உங்களுக்கு பதில் சொல்லி தந்தாங்களா? அவங்க தான் யூதர்களுக்கு எதிரியாச்சு என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. மறுமையின் முதல் அடையாளம் ஃபனாருன் தஹ்ஷுருன் நாஸ மினல் மஷ்ரிகி இலல் மக்ரிப், கடைசியாக ஒரு நெருப்பு கிழக்கில் உருவாகும், மக்களை எல்லாம் அது திரட்டி 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 வந்து கடைசியாக மகரிபிலே கொண்டு வந்து சேர்க்கும். மகரிப் என்று சொல்லப்படுவது ஏனைய செய்திகள். இப்ப இவ்வளவுதான் நபி அவங்க சுருக்கமாக பதில் சொல்றாங்க. ஆனால் நபி அவங்க தௌராத்திலும் வேதங்களில் சொல்லப்பட்டது போல எல்லாவற்றையும் தெளிவாக பேசுவார்கள். எனவே இந்த நெருப்பு பற்றி நபி அவங்க தெளிவாக பேசியிருக்கிறாங்க. அது எந்த இடத்துல உருவாகும்? அதின், அதின் என்கிற அந்த இடத்திலிருந்து, ஆழத்திலிருந்து உருவாகும், யமனில் இருக்கின்ற மக்களை எல்லாம் திரட்டும், எங்கிருந்தாலும் அவர்களை திரட்டும். கடைசியாக மஹ்ஷருடைய இடமாக கருதப்படுகின்ற ஷாம், சிரியா, ஜோர்தான், லெபனான் இந்த ஏரியாவிலே மக்களை எல்லாம் ஒன்று திரட்டும் என்கிறாங்க நபி அவங்க. அப்ப அதுதான் முதல் அடையாளம் என்கிறாங்க மறுமைக்கு. இது முதலாவது கேள்விக்கு பதில். இரண்டாவது, சுவர்க்கவாதிகளுக்கு வழங்கப்படுகின்ற முதல் உணவு சொன்னாங்க ஃபஸியாதத்து கபிதில் ஹூத், சில இடங்கள்ல கபிது நூன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீனுடைய வயிற்றிலே இருக்கின்ற ஈரல், ஈரலிலே ஒரு மேலதிகமான ஒரு துண்டு உண்டு, அது மிக ருசியானது, ரொம்ப மனமானது, சொர்க்கத்தில் வழங்கப்படுவது. இஞ்ச உள்ளத்தை வச்சு நாம சிந்திக்க கூடாது, சொர்க்கத்தில் வழங்கப்படுகின்ற உணவு, அதைத்தான் போன உடனே சுவர்க்கவாதிகள் உண்பார்கள் என்கிறார் நபி அவங்க. இது இரண்டாவது கேள்விக்கு பதில். மூன்றாவது சொன்னாங்க புள்ள உம்மாவை போல இருக்குது, சில நேரம் தந்தையை போல இருக்கிறது, வாப்பாவை போன்று இருக்கிறது, காரணம் என்ன? நபி அவங்க அதுக்கு சொல்றாங்க, அவங்க பாவிக்கிற வேர்டு இதா சபக மாஉர் ரஜுலி மாஅல் மர்அதி நஸஅல் வலத், ஆணுடைய விந்து பெண்ணுடைய விந்தை முந்தினால் தந்தை போன்று பிள்ளை இருக்கும். ஆணுடைய விந்தை பெண்ணுடைய விந்து முந்திவிட்டால் பெண்ணை போன்று பிள்ளை இருக்கும் என்றார். இன்னும் இது சம்பந்தமான வேறு வேறு வேர்டுகளோட வந்திருக்கிறது. அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறான் கேட்டால், உயர்ந்தது, முந்தியது என்று. அதாவது சினை முட்டை, பெண்ணுடைய சினை முட்டை ஆணுடைய விந்தணுவும் சந்திச்சு சினை கட்டப்படுகிறது, அதுக்கு பிறகு பிள்ளை வளர்க்கிறது. அந்த ஆணுடைய விந்தணுவில் இருக்கின்ற அந்த இன ரீதியான தன்மைகள்
அது ஆணுடைய விந்தில் இருக்கிறது, பெண்ணுடைய விந்தில் இருக்கின்ற இன ரீதியான அந்த தன்மைகளை விட கூட இருந்தால் அது தந்தை போன்ற நிலைமையில் பிள்ளை உருவாகிறது. ஆனால் தந்தையிட விந்தணுவில் இருக்கின்ற தன்மைகளை விட பெண்ணுடைய சினை முட்டையில் இருக்கின்ற தன்மைகள் அதிகபட்சமாக இருந்தால் அது தன் தாய் போன்ற பிள்ளை வருகிறது. இதுதான் விளக்கம். அப்ப இதை நபி அவங்க சொல்றாங்க. பதிலா சொன்ன உடனே அவர் சொல்கிறார், அப்துல்லாஹ் இப்னு ஸலாம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்ங்கறார். மூன்று பதிலையும் கேட்ட உடனே நிச்சயம் நான் அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவர் என்றும் நீங்க அல்லாஹ்வின் தூதர் தான் என்றும் நான் நம்புகிறேன் என்றார். என்ன, இந்த மூன்றும் ஒரு இறை தூதரை தவிர வேறு எவராலும் சொல்ல முடியாது என்று அவர் விளங்கி வைத்திருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அந்த பதிலை சொன்னார். இப்போது சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், யூதர்கள் அதாவது அவதூறுக்காரர், அவதூறு சொல்வதிலே, வீண் அவாண்டங்களை அள்ளி வீசுவதிலே பேர் போனவர்கள். நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன் என்று தெரிந்தால் நிச்சயம் என்னை பற்றி எவ்வளவோ அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள். நான் இப்ப பெரிய ஆளாக அவங்களுக்கு மத்தியில மதிக்கப்படுறேன். ஆனா நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று தெரிந்தால் என்னை வார்த்தை இல்லை என்ற அளவுக்கு தூற்றுவார்கள் என்று சொல்லிட்டு இதை செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க நபி அவங்கள்ட்ட. யூதர்கள் வரவழைக்கப்படுறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க யூதர்களிடம், யூதர்களே, அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் எப்படி நீங்கள் அவரை பார்க்கிறீர்கள்? பாருங்க எப்படி சொல்கிறார்கள். அவர் எம்மில் மிக நல்லவர், எம்மில் மிக நல்லவருக்கு பிறந்த மகன் அவர், எமக்கு தலைவர், எமது தலைவரின் மகனாகவும் இருக்கிறார் என்று அள்ளி புகழ்ந்து கொண்டு போனார். இப்ப நபி அவங்க சொன்னாங்க, சரி அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் இஸ்லாத்தை தழுவி விட்டால் உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? உடனே சொன்னாங்களாம், ஃபகாலு, அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். இப்ப அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் உடனே வந்து சொன்னாங்க, இதோ நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன் என்று கலிமாவை மொழிகிறார்கள். அதே கணம் அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய நிலைப்பாடு தலைகீழாக மாறுகிறது. அதே இடத்தில் என்ன சொன்னார்கள்? நீ மிக மோசமானால், எம்மில் மிக கெட்டால், உண்ட இனமும் மிக மோசமானது என்று அவரை தூற்ற ஆரம்பித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதைத்தான் நான் சொன்னேன். யூதர்கள் மிக மோசமானவர்கள், நிலைப்பாடு மிக வேகமாக மாறும், அவதூறுகளை அள்ளி வீசுவதில் அவர்களை போன்று வேறு யாரும் கிடையாது என்று சொன்னேனே, அதை நபி அவங்களே இதோ நீங்கள் நிதர்சனமாக பாருங்கள். இப்பதான் என்ன புகழ்ந்து விட்டு நான் இஸ்லாத்துக்கு வந்த என்று கேட்ட மாத்திரத்தில் தலைகீழாக மாறிவிட்டார்கள் என்பதை அந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார். இது ஒரு செய்தி. அதே போல அடுத்ததாக இடி மின்னலை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை யூதர்கள் வந்து கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார் என்று கேட்டால், திர்மிதி, அஹ்மதிலே இடம்பெற்றுள்ள செய்தி, ஷேக் அல்பானி இதை சஹீஹ் என்ற தரத்திலே வைத்திருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், யூதர்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னார்கள், அக்பிர்னா மா ஹாதா ராஜ், இந்த இடி எப்படி வருகிறது என்று சொல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மலக்குகளில் ஒருவர், அவர் மழை மேகங்களுக்கு பொறுப்பானவர், தன் கையில இருக்கின்ற ஆயுதத்தால் மேகங்களை அப்படியே அடித்து செல்கிறார். அல்லாஹ் எந்த இடத்தில் மேக கூட்டங்களை சேர்க்க சொல்லிருக்கிறானோ அந்த இடத்துக்கு அவர் மேகங்களை அப்படியே குவிக்க செல்கிறார், அடித்து செல்கிறார் என்கிறார். அப்படி என்றால் சத்தம் எப்படி வருகிறது என்று கேட்டார்கள். இரண்டாவது கேள்வி, சத்தம் எப்படி வருகிறது? நபி அவங்க சொன்னாங்க, அது அந்த மலக்குடைய சத்தம் என்றார். இப்ப யூதர்கள் சதகத, இப்படித்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றார். இந்த பதிலை கேட்ட உடனே யார் இது இந்த பதில் கரெக்ட் என்று யாரு சொல்லுவா? ஏற்கனவே அந்த பதில் தெரிந்தவன் தான் சொல்ல முடியும். தெரியாதவன் கேட்டு விட்டு சென்று விடுவான், தெரிந்தவன் சொல்லுவான் இந்த பதில் சரி. அப்ப யூதர்கள் சொல்றாங்க இந்த பதில் சரி. நபி அவங்கள்ட்ட அடிக்கடி கேட்பாங்க, எந்த கேள்விக்காவது செல்லாமல் தடுமாற மாட்டாரா என்று அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காகத்தான் இப்படி கேட்பது. இதே போல அர்-ரூஹ், தடுமாற வைக்கிறதுக்கு மிக பொருத்தமான விஷயம் இருக்குமாக இருந்தால் உயிரை பத்தி கேட்டு பார்ப்போம். இஸ்லாத்துக்கு வார நோக்கம் கிடையாது, ஆனா செக் பண்ணி பார்ப்போம் உயிரை பற்றி என்ன சொல்றாரு என்று பார்ப்போம். ஏன்னு கேட்டால் சில அறிஞர்கள் சொல்றாங்க,
உயிரை பற்றி இறை தூதராக இருந்தால் விவரிக்க மாட்டார், அது பற்றி எதுவும் சொல்ல மாட்டார். அவங்களோட வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இமாம் இப்னு கதீர் அதை சுட்டி காட்டுறாங்க, இமாம் நவவி சுட்டி காட்டுறாங்க. இறை தூதர்களாக இருந்தால் உயிரை பற்றி அல்லாஹ்வின் கையில் உள்ளது என்ற விஷயத்தோடு நின்று கொள்வார்கள், அதை விவரிக்க மாட்டார்கள். இப்ப சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அல்கமா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவில் ஒரு வயல் ஊடாக சென்று கொண்டிருக்கிறேன். இப்போது ஒரு யூத கூட்டம் நின்றார்கள். நபி அவர்களை கண்டவுடன் சிலாக்கள் சொல்றாங்களாம், இதையாவது கேளு. அப்ப இதுதான் வேலை, அவங்களோட வேலை நபி அவங்களை கேட்டு கொச்சைப்படுத்துவது, தடுமாற வைப்பது. சிலர்கள் சொல்கிறார்களாம், கேளுங்க, ஏதாவது ஒன்றை கேளுங்க. சிலர்கள் சொல்கிறார்களாம், இல்ல கேட்க வேணாம், விட்டுருங்க, அவசியம் இல்லை, இல்ல கேட்டுத்தான் ஆகணும் என்று சொன்ன உடனே ஒரு வந்து கேட்டாங்களாம், யா முஹம்மதே மர்ரூஹ், உயிர் என்றா என்ன? நம்ம உடம்புக்குள்ள உயிர் வருகிறது என்ன? உயிர் வந்து ஒரு விசித்திரமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்க பாப்பீங்க, உலகத்தில் இந்த மனித பாடி சம்பந்தமான ஆய்வுகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி, முடிய நெருங்கிட்டு இருக்கு. கண் சம்பந்தமாக, காது சம்பந்தமாக, ஹார்ட் சம்பந்தமாக, கிட்னி சம்பந்தமாக, இனி அது சம்பந்தமான ஆய்வுகள் அக்குவராணிவராக முடிவடையும் தருவாயில் இருப்பது போன்று இருக்கிறது. ஆனால் உயிரை பற்றி என்ன தகவல் இருக்கிறது? ஒரு 5% இருக்கிறதா உயிர் என்றா என்ன என்று சொல்ல முடியாது. அப்ப அது பற்றிய ஆய்வு அறிவை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழங்குவதற்கு அவனுடைய நாட்டம் இல்லை. எதிலே அனுமதியை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ அதிலே மனிதன் விளையாடி கொண்டிருக்கிறான். எது பற்றி அறிவை அல்லாஹ் பிடித்துக் கொண்டானோ அது பற்றி மனிதன் தடுமாறி கொண்டிருக்கிறான். இப்ப எனவே இந்த ரூஹு பற்றி கேட்டு தடுமாற வைக்கலாம் என்ற நோக்கிலே அவர்கள் வேதங்களில் பற்றி சொல்லப்பட்டிருப்பதால் கேட்கிறார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தேன். நபி அவங்க அப்படியே நின்றார்கள். நான் நினைத்தேன் அல்லாஹ்வின் தூதருக்கு வஹி சொல்லப்படுகிறது சம்பந்தமாக வஹி செய்தி வந்து கொண்டிருக்கிறது நினைத்தேன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், சூரத்து பனி இஸ்ராயில் வரக்கூடிய வசனம், வயஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே இதை ஓதுறாங்க. நபியே அவங்க வயஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே ரூஹை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள், உயிரை பற்றி கேட்கிறார்கள். குல், நீங்கள் பதில் சொல்லுங்கள், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அது என் ரப்பினுடைய கட்டளை தான். அது ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் வருகிறது போகிறது, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலன், நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவு மிக குறைந்ததே, உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவு மிக குறைந்ததுன்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? இது பற்றி பேசுகின்ற ஆற்றல் உங்களுக்கு வழங்கப்படவில்லை. அப்ப ரூஹு பற்றிய சில விஷயங்களை நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவோம், எப்படியெல்லாம் அல்லாஹ் அதிசயமாக படைச்சு வைத்திருக்கிறான் என்பதை. அப்ப இந்த வசனத்தை ஓதி காட்டுறான். இது ஒரு சந்தர்ப்பம். இந்த பதிலை கேட்ட உடனே அவர்கள் சொன்னார்களாம், நான் சொன்னேன் தானே அவரிடம் கேட்க வேண்டாம் என்று, கேட்டால் பதில் வரும், ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல கேளுங்க கேட்க வேணாம் என்று. அப்ப பதில் வந்த உடனே சொன்னாங்களாம், அதுக்கு தான் சொன்னது கேட்க வேணான்னு சொல்லி, என்னத்தை கேட்டாலும் அவர் பதில் சொல்லி விடுவார் என்று அவங்களுக்குள் பேச்சு கொண்டாங்க இந்த செய்தியிலே சொல்லப்படுகிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு நீண்ட கேள்வி கேட்கப்படுகிறது. இது சுவர்க்கம் சம்பந்தமாக, அதே போன்று மஹ்ஷரில் நடக்கிற விஷயங்கள் சம்பந்தமாக சில கேள்விகள். இதுவும் ஒரு இறை தூதர் சொல்லிய விஷயங்களாகத்தான் இருக்க வேண்டும், இறை தூதர்களுக்கு தான் தெரிய வேண்டும். எனவே தௌராத்தில் இது இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நபியே உமக்கு நாம் உம்மை ஒரு புதிய மார்க்கத்தை சொல்லும் இறை தூதராக அனுப்பவில்லை. இப்ராஹிமுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எதை அல்லாஹ் சொன்னானோ அதைத்தான் உங்களுக்கும் சொல்லி இருக்கிறான். நீங்கள் ஒரு புதிய அதாவது புதிய ஒரு இறை தூதர் அல்ல என்று நபி அவங்களை பார்த்து சொல்கிறான் சூரத்து ஷூராவிலே. அப்ப எனவேதான் எல்லா விஷயங்களும் எல்லா இறை தூதர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த செய்தியில பாருங்க, இந்த செய்தி இப்னு ஹிப்பான் சஹீஹ் இப்னு ஹிப்பானில் இடம்பெற்றிருக்கிறது. ஷேக் அல்பானி அதை சஹீஹ் என்று கண்டிருக்கிறார்கள். எப்படி? இதுல சில கேள்விகள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகள்ல ஒரு ஆள். இவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு முறை நான் இருந்தேன். இப்போது யூத மத போதகர்கள், அவங்கட மதத்தில் துறை போக கற்றவர்களில் ஒருவர் வந்து, சலாமுன் அலைக்க யா முஹம்மத், நபி உங்களுக்கு ரெண்டு மாதிரி சலாம் சொல்லுவாங்க. ஒன்று சாதாரணமாக சலாமுன் அலைக்க, பொதுவான சலாம். இன்னொன்று நபி உங்களுக்கு சாபமுற மாதிரி அஸ்ஸாமு அலைக்கன்னு சொல்லுவார்கள். எனவேதான் நபி அவங்க சொன்னாங்க, யூதர்கள் வேதக்காராக்கள் சலாம் சொன்னால் நீங்கள் வ அலைக்கும் என்று சொல்லுங்க. சலாம் என்று சொல்லியிருந்தாலும் வ அலைக்கும் உங்களுக்கு உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னாலும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று அது முடிஞ்சிடும் என்கிறதுக்காக வ அலைக்கும் என்று மாத்திரம் சொல்லுங்க என்று சொல்வதற்கு காரணம் என்ன? யூதர்கள் நபி அவங்களுக்கு அஸ்ஸாமு அலைக்க, உனக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லுவார்கள். இந்த இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாரு, இந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்களை முஹம்மது என்று கூப்பிட்டதுக்காக அப்படியே தள்ளி விட்டார்கள், அவனுடைய நெஞ்சிலே அடித்து தள்ளி விட்டார்கள். அப்ப அந்த யூதன் கேட்கிறான், ஏன் என்னை தள்ளி விட்டீர்? அப்போது சௌபான் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வின் தூதருடைய பெயர் முஹம்மது என்று அவர்களை அழைக்கிறீர்கள், நீ அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அழைக்கிறாய், எனவே தான் தள்ளி விட்டேன். அப்ப அவன் சொல்றான், அதற்கு பதில் சொல்கிறான், அவங்க குடும்பம் என்ன பெயரை வைத்தார்களோ அந்த பெயரைத்தானே நான் சொல்கிறேன், அதில் என்ன தவறு இருக்கிறதுன்னு கேட்கிறான். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, ஆம், என் குடும்பம் முஹம்மது என்றுதான் எனக்கு பெயர் வைத்தது. இப்ப கேள்வி என்ன? இப்ப கேள்வி, முஹம்மதே, நான் உம்மிடம் சில கேள்விகளை கேட்க வந்திருக்கிறேன். கேள்வி கேட்பது பிரச்சனை இல்லை. நபியவங்க கேட்டாங்க, நான் பதில் சொன்னா உனக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்காதால நபியவங்க கேட்கிறாங்க. நான் பதில் சொன்னா அதை நீ நம்பி நீங்க இறை தூதர் தான் என்று ஏற்றுக்கொள்ள போகிறியா? அது நடப்பதில்லையே என்கிறாங்க நபியவங்க. அப்ப அவன் சொல்றான், இல்ல, நீங்க என்ன பதில் சொல்வீர்கள் என்று நான் கேட்க போகிறேன். அப்ப சும்மா சோதிச்சு பார்க்கிறது, சங்கடத்தை உண்டாக்குறது, இதுதான் அவங்களோட வேலை. இப்ப கேட்கிற முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கேளுங்க. இப்ப முதலாவது கேள்வி, குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, சூரத் இப்ராஹிம்ல 48வது வசனம். மறுமை நாளை பற்றி சொல்லும் போது, யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்த் வஸ்ஸமாவாத், மறுமை நாளிலே, அந்த நாளிலே நடக்கக்கூடிய மாற்றங்கள்ல ஒன்றுதான், இந்த பூமி இதே பூமியாக இருக்காது, இந்த வானங்கள் இதே வானங்கள் போன்று இருக்கிறாது, எல்லாமே மாற்றப்படும், வேற பூமியாக வேற வானமாக மாற்றப்பட்டு விடும். அந்த நாளில் நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள்ல இப்படி உண்டு. நாம் இருக்கிற பூமி போன்று இருக்காது, வானம் அப்படி இருக்காது. இப்ப அவனுடைய கேள்வி என்னென்றால், இந்த நேரத்தில் மக்கள் எங்கிருப்பார்கள்? இது முதலாவது கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மறைவான விஷயம். அல்லாஹ் வஹியாக சொன்னால் மாத்திரம்தான் அதை சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால், மறுமை இன்னும் நடக்கவில்லை. அப்ப மறுமையில் என்னென்ன நடக்கும் என்று அல்லாஹ் அதை திட்டமிட்டிருக்கிறான், அதை இறை தூதர்களுக்கு சொல்லி இருக்கிறான். இறை தூதர்கள் அவர்களுடைய சமுதாயத்துக்கு சொல்லுவார்கள். அப்ப மறுமை பற்றி நிறைய தகவல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப மறுமையில நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் நபி அவங்க உடனே பதில் சொன்னாங்க, ஹும் ஃபி ظுல்மதி தூனல் ஜிஸ்ரண்டா. சிராத் என்று நாம் சொல்கிறோமே, பாலம் என்று சொல்கிறோமே, அதற்கு முன்னால் இருளில் இருப்பார்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ். அந்த கட்டத்தில் அந்த இடத்தில் இருப்பார்கள். அது எப்படி இருக்கும்? அது அந்த நிலையில் போய் கண்டதற்கு பின்னால் தான் அது எப்படி இருக்கும் என்பதை எம்மால் வர்ணிக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்றாங்க, அந்த சிராத்துக்கு முன்னால் இருளில் இருப்பார்கள். நீங்கள் ஒன்றை மாத்திரம் நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், மறுமை என்பது ஏதோ பேச்சுக்கு சொல்லி போன விஷயம் அல்ல. மிக அல்லாஹ் தஆலா மறுமையை சொல்வது போல, அடித்து சொல்வது போல, எச்சரித்து சொல்வது போல, அதை தெளிவாக கட்டங்கட்டமாக விளங்கப்படுத்தியதை போல ஒரு விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அது நிச்சயம் நடக்கும் என்பதை அது காட்டுகின்றது. அதை மறுத்து வாழ முடியாது என்பதை காட்டுகின்றது. அந்த அளவுக்கு மறுமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க,
அந்த கட்டத்திலும் எங்கிருப்பார்கள் என்பதை இறை தூதர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த இடத்தில் இருப்பார்கள். அந்த பதில் சரி, அந்த பதில் சரி. அப்ப ஏனைய இறை தூதர்களும் அப்படித்தான் சமுதாயத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி கேட்கிறான், ஃபமன் அவ்வலுன் நாசி இஜாஸதன், சிராத்தை முதல் கடந்து செல்லும் நபர் யார் என்று கேட்கிறான். யார் முதலாவதாக அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, ஃபுகராஉல் முஹாஜிரீன் என்றாங்க. முஹாஜிரீன்களில் ஏழை சஹாபாக்கள் அதை கடந்து செல்வார்கள், அந்த சிராத்தை முதல் கடந்து செல்வார்கள் என்றார். அடுத்த கேள்வி, ஃபமா துஹ்ஃபதுஹும் ஹீன யத்குலூனல் ஜன்னத, சுவர்க்கத்துக்குள் சென்ற உடனே அவர்களுக்கு வழங்கப்படும் விருந்து என்ன? அப்ப ஏற்கனவே சொன்னத நபி அவங்க சொல்றாங்க, ஒரு மீனுடைய ஈரலில் இருக்கின்ற மேல் துண்டு, மேலதிகமாக இருக்கின்ற துண்டு வழங்கப்படும். சரி, அதை அடுத்து என்ன சாப்பாடை உண்ணுவார்கள் என்று கேட்கிறான். அதற்கு பிறகு அவங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன? வந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவதற்காக போன்று இந்த செய்தி இருக்கிறது. நபி அவங்க சொல்றாங்க, சுவனத்தின் ஓரங்களில் மேய்ந்து சுவன மரங்களில், சுவன புட்களில், சுவன செடிகளில் மேய்ந்த ஒரு கன்று எப்படி இருக்கும்? சுவனத்தில் உள்ள மரங்களில் சாப்பிட்டு வளர்ந்த கன்று குட்டி எப்படி இருக்கும்? சுவனத்து உணவுகளே அது வேறு ருசியானது. அப்ப அதில் உள்ள மரங்களில் வளர்ந்தது அப்படியான ஒரு கன்று அவர்களுக்கு அறுக்கப்படுவங்கிறாங்க நபியும். அப்ப அதுதான் அடுத்த சாப்பாடுங்கிறாங்க. அப்ப பாருங்க, வெறுமனே பேசப்படவில்லை, கட்டம் கட்டமாக எது நடக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது நமது மார்க்கத்திலே. இப்ப சுவர்க்கத்தில் நாம் போவோம், காலடி எடுத்து வைத்தால் மலக்குகள் நமக்கு என்ன சொல்லுவார்கள், எப்படி எம்மை வரவேற்பார்கள், என்னென்ன வாயிலால யாரு வருவார்கள், முதல் உணவு என்ன, இரண்டாவது உணவு என்ன என்ற பற்றிய டீடைல்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் மறுமையை நம்புகின்ற எம்மை இன்னும் என்ன செய்கிறது, அந்த ஈமானை பலப்படுத்துகிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறான், ஃபமா ஷராபுஹும் அலைஹி, சாப்பிட்டாச்சு, இதற்காக எதை அருந்துவார்கள்? அப்ப நபி அவங்க சொன்னாங்க, மின் ஐனின் ஃபீஹா துஸம்மா சல்சபீலா, சல்சபீல் என்று பெயர் சொல்லப்படுகின்ற அந்த ஊற்றிலிருந்து நீர் அருந்துவார்கள். அப்ப சுவனத்தில் இருக்கிற மிக பெருமதியான, மிக மதிப்புள்ள ஒரு விசேஷமான ஒரு அருவி, ஒரு ஊற்று தான் சல்சபீல். அது குர்ஆன்ல கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நீர் அருந்துவார்கள்ங்கிறாங்க. இவ்வளவெல்லாம் கேட்டுவிட்டு அந்த யூதன் சொன்னான், சதக்த, நீங்க சொன்ன பதில் எல்லாம் சரி என்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் வந்து சில கேள்விகளை கேட்டுவிட்டு நபி அவங்க பதில் சொன்ன உடனே என்ன சொன்னார்கள், சதக்த, சரியாக சொன்னீர்கள், சரியாக சொன்னீர்கள். அப்ப ஏற்கனவே அவருக்கு தெரிய போய்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, நீங்க சொன்ன பதில் எல்லாம் சரி என்கிறார்கள். அதே போன்று இவர்கள் ஏனைய வேதங்களில் தெரிந்து வைத்திருந்ததால் தான் நபி அவங்க சொன்ன அவ்வளவு பதிலையும் கேட்டுவிட்டு சதக்த, அதே வேர்டை சொல்றாங்க, நீங்க சொன்ன பதில் சரிதான். அடுத்து சொல்றார், உம்மிடம் நான் கேட்க வந்தது இந்த பூமியிலே நபியை தவிர வேறு எவருக்கும் தெரியாத விஷயங்களை தான். அப்ப நிச்சயம் நீங்க நபிதான் என்கிறது இந்த இடத்தில் தெளிவாகிறது. இப்ப நபியவங்க அந்த மனிதனை பார்த்து கேட்டாங்க, நான் உன்னோடு பேசுவது, இப்படி பதில் சொல்வது உனக்கு ஏதாவது பிரயோசனத்தை தருமா? அந்த மனிதன் சொல்றான், நான் என் காதால் மாத்திரம்தான் கேட்கிறேன், அதை உள்ளத்துள் உள்வாங்கவில்லை என்கிறான். இதே மாதிரி சொல்றான் யூதன். அப்படி என்றால் நாம் உண்மையும் வாங்கொள்ள மாட்டோம். அப்ப அதை அதாவது முதலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டா, நபியே உம்மை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் திருப்தி அடைய மாட்டார்கள் என்கிறது. ஏனென்று கேட்டால் அவர்கள் பொறாமை காரணமாகிறதையும் குர்ஆன் சொல்கிறது. அவர்களிடம் அந்த இறை தூதர் வரவில்லை என்பதற்காக. இப்ப
பிறகு ஏற்கனவே கேட்ட அந்த பிள்ளை எப்படி தாய் தகப்பனுக்கு ஒப்பாதுங்கிற கேள்வி அடுத்தது கேட்கிறான். இதோட இந்த கேள்வி முடிகிறது. இன்னும் ஒரு 2 விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒரு அல்லாஹ்வினுடைய சிஃபத், அல்லாஹ் அவனை பற்றி சொன்ன சிஃபாத் சம்பந்தமான ஒரு விஷயம். ஒரு யூத ஒரு மதத்தை கற்று தேர்ந்த ஒரு யூத மத அறிஞராக கருதப்படுகின்ற ஒரு ஆள் வருகிறார். அந்த செய்தி சஹீஹுல் புகாரியில 4533வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு யூத மத போதகர் ஒருவர் வந்து, முஹம்மதே, அல்லாஹ்வின் தூதர்னு சொல்ல மாட்டாங்க, முஹம்மதே, நாம் தௌராத்திலே ஒரு செய்தியை படிக்கிறோம், உம்முடைய நிலைப்பாடு என்ன என்பது போன்ற அந்த செய்தியை சொல்லி கேட்கிறார். என்ன செய்தி? மறுமையில் அல்லாஹ் வானங்களை ஒரு விரலிலும் 7 பூமிகளை இன்னும் ஒரு விரலிலும், மரங்களை ஒரு விரலிலும், நீரையும் நிலத்தையும் மண்ணையும் இன்னொரு விரலிலும், ஏனைய எல்லா படைப்புகளையும் மற்ற இன்னொரு விரலிலும் அப்படியே தூக்கிக் கொள்வான், ஆக்கிக் கொள்வான், எடுத்துக்கொள்வான் என்ற செய்தியை நாம் தௌராத்தில் படிக்கிறோம். அந்த நேரம் அல்லாஹ் சொல்லுவானான், அனல் மலிக், நான் தான் மலிக், மற்ற மலிக் எல்லாம் எங்க என்ற அமைப்பிலே அல்லாஹ் தஆலா கேட்பான். எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அல்லாஹ், எவ்வளவு சக்தி வல்லமை உள்ளவன், முழு பிரபஞ்சத்தையுமே விரல்களில் வைத்துக் கொள்வான். இந்த செய்தி தௌராத்தில் இருக்கிறது. இது உமது நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறான். இப்ப நபி அவங்க அவனுடைய செய்தியை கேட்டு சிரித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அவன் சொன்ன உடனே நபி அவர்கள் சிரித்தார்கள். அவர்களுடைய அந்த கடைவாய் பற்கள் எல்லாம் வெளியாகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். ஏன் சிரித்தார்கள்? நீ சொல்வது சரி, இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் இதே போன்று சொல்கின்ற ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். என்ன வசனம் என்று கேட்டால், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை உரிய முறையில் மதிக்கவில்லை, உரிய முறையில் மகத்துவப்படுத்தவில்லை. அல்லாஹ்வோ மறுமையில் வானங்களை அவனுடைய வலக்கரத்திலே அப்படியோ பிடித்துக் கொள்வான், அப்படியோ வலக்கரத்தால் பிடித்துக் கொள்வான். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி, அதை அப்படியே சுருட்டி கரத்தில் எடுத்துக் கொள்வான். அப்ப வானம், 7 வானம், மிக பிரமாண்டமான வானம், 7 வானங்களுக்கு இடையில் உள்ள தூரம், அப்ப அவ்வளவையும் அல்லாஹ் ஒரு கையால் சுருட்டி எடுத்துக் கொள்வான். அப்ப அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் தான் அல்லாஹ், அவ்வளவு மிகப்பெரியவன் சொல்கிறோமே, அதனுடைய சக்தியை அல்லாஹ் அன்றுதான் வெளிப்படுத்துவான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். அப்ப இதுவும் யூதர்கள் அல்லாஹ்வை பற்றி மறுமை பற்றி வந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது நபி அவங்க அது சரிதான் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில செய்திகளை யூதர்கள் கேட்டிருக்கிறார்கள், சுவர்க்கத்தில் நடைபெறுகின்ற சில செய்திகள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவெல்லாம் தெரிந்தும் இவ்வளவெல்லாம் கேட்டும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடவில்லை என்றால், அவன் ஹிதாயத்தை நேர்வழியை பெற வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் அவனுடைய உள்ளத்தில் இல்லை என்றால், இன்னும் சொல்ல போனால் நான் மார்க்கத்தின் வழியில் நடக்க வேண்டும், சரியான வழியில் செல்ல வேண்டும், மார்க்க பற்றுள்ள ஒருவனாக மாற வேண்டும், இறைவன் விரும்பக்கூடிய அடியானாக இந்த உலகத்திலே நடமாட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இல்லை என்றால் அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் அங்கு வராது. அப்ப நம்முடைய நமது முயற்சி, நம்முடைய நியத் அவசியமா இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யூதர்களை பற்றி சொல்லும் போது, அல்லது நாம் வேதத்தை கொடுத்தோமே இந்த சமுதாயம், அவர்கள் பிள்ளைகளை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவார்கள். ஆனால் வ இன்ன ஃபரீகம் மின்ஹும், இவர்களில் ஒரு சாரார் லயக்துமூனல் ஹக்க, அந்த உண்மையை மறைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அடிச்சு சொல்லி இருக்கிறார், அந்த உண்மையை மறைக்கிறார்கள். வஹும் யஅலமூன், அவர்களுக்கு அது உண்மை என்று தெரியும்,
தெரிந்து கொண்டு மறைக்கிறார்கள். அதற்கு காரணம் பல காரணங்கள். அதில் ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பொறாமைதான் காரணம் என்கிறான். எனவே பொறாமைதான் இப்லீஸை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் ஆக்கியதும், பொறாமைதான் இந்த உலகத்திலே நடந்த முதல் தவறு, கொலை குற்றம். ஆதமுடைய ஒரு மகன் மருமகனை கொன்றது, அதற்கு காரணமும் பொறாமைதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முக்கியமான குறைஷி தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் குப்ரில் மரணித்ததும் பொறாமைதான். யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பாமல் அவர்களை எதிர்த்ததும் பொறாமைதான். எனவே பொறாமை மிக டேஞ்சரான ஒரு உளநோய். அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதை எப்படி சமாளிப்பது என்பதை மார்க்க வழிகாட்டலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த உலகிலேயே நிறைய விஷயங்களை நாம் அடைந்து கொள்ள முடியும், சமாளிக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எது நல்ல வழியோ, எது உண்மையோ, எது சத்தியமோ அதை எடுத்து நடக்கின்ற உளப்பக்குவத்தையும் ஈமானையும் எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வழிகேடர்களுடைய வழியில் இருந்து அனைவரையும் தூரமாக்கி விடுவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.